ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ் இதை கிளஸ்டர் பேஸ்டு அப்ரோச் மூலமாக அமல்படுத்த முடிவாகியிருக்கு. முதல்ல நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் அண்ட் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இது 20 ஸ்டேட்ஸில் 81 டிசாஸ்டர் ப்ரோன் டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் 20 கிராம பஞ்சாயத்தை கவர் பண்ணுது. கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னா 4 இல்லை 5 கிராமங்கள் ஒன்றா சேர்ந்து திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துறது. தனித்தனி கிராமமாக இருந்தால் ஃபினான்ஸ் பத்தாமல், தேவையான வளங்கள் இல்லாமல், போதுமான வசதி இல்லாமல் எந்த திட்டத்தையும் அமல்படுத்துறதுல தடுமாறும். இதுவே 4-5 கிராமம் ஒன்றா சேர்ந்தால் வளங்களை பகிர்ந்து ஒன்றோட ஒன்று தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கும். பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக தேவையான திட்டங்களை வகுக்க உதவும். இந்த இடத்துல கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்னு ஒரு டேர்ம் வருது. எந்த லொக்கேஷனில் டிசாஸ்டருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கோ, ஆர் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இந்த டிசாஸ்டர் நடந்திருக்கோ அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸை ஒருங்கிணைச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தேவையான திட்டங்களை வகுக்கணும். அவங்களோட நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் செண்டாய் ஃப்ரேம்வொர்க்கோட டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்ரோச்சஸோட ஒத்து போகுது. இந்த பேரிடர் காலத்தில் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ்க்காகவே கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கவே இந்தியாவில் அப்டா மித்ரா ஸ்கீம் இருக்குது. அலகாபாத் ஹைகோர்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை இல்லீகல் இல்லைன்னு சொல்லியிருக்கு. 2 அடல்ட்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட்டில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது இந்தியன் லாவில் தடை செய்யப்பட்ட விஷயமோ கிரிமினல் அஃபென்ஸோ இல்லை. இது தனிநபர் சுதந்திரம் அண்டர் ஆர்டிகல் 21. இன்னொரு விஷயம், இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னு வரும்போது செக்ஷன் 114 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் செக்ஷன் 119 கிளாஸ் 1 ஆஃப் பாரதிய சாக்ஷிய அதிநியம் பேசிஸில் சம்மந்தப்பட்ட 2 அடல்ட்ஸையும் மேரிட்னு ப்ரிசியூம் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிசம்ஷன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மூலமாக வர்ற பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துது. இந்தியா ஓமன் கூட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை விட நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்தியன் கம்பெனிஸ் ஓமன் சர்வீஸ் செக்டாரில் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இங்கேருந்து நம்ம ஓமனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 99% குட்ஸ்க்கு டேக்ஸ் இல்லை. பதிலுக்கு இந்தியா டைரி, டீ, காஃபி, ரப்பர் தவிர்த்து அதர் குட்ஸ்க்கு 78% ஆஃபர் பண்ணுறோம். இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் லைக் ஆயுஷ், இந்த மாதிரி மெடிசின்ஸ்க்கு கல்ஃபில் நல்ல ஓப்பனிங் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு சில குவிட் பைட்ஸ்லாம் பார்த்துடலாம். ரீசெண்டாக இண்டிகோ ஃப்ளைட் இஷ்யூஸ் போயிட்டுருக்குல்ல, இதை பற்றி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. இந்த கமிஷன் காம்படிஷன் ஆக்ட் 2002 அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. 2009 ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 6 மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது ஸ்டாச்சுரரி பாடி அண்ட் காம்படிஷன் கேசஸில் ஜட்ஜாகவும் செயல்படும், லைக் குவாசி ஜுடிஷியல். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. கர்நாடகா அசம்பிளியில் ஹேட் ஸ்பீச் அண்ட் ஹேட் கிரைம்ஸ் ப்ரிவென்ஷன் பில் 2025 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்ற பேரில் ஒரு தனிநபரையோ குறிப்பிட்ட சமூகத்தையோ தரக்குறைவாக பேசுகிறதோ விமர்சிக்கிறதோ
கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணப்படும்னு இந்த பில் சொல்லியிருக்கு. ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருந்தாலும் ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 2ல் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு எதிராகவோ ஒரு தனிநபருக்கு எதிரான அவதூறு பேச்சுகளையோ கண்டிக்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இதை அஃபென்ஸ்னு குறிப்பிட்டு அதுக்காக ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் இந்த பில் உருவாக்கியிருக்கு. ஆட்டோஃபேஜி அப்படின்றது செல்ஸ் தனக்குள்ள தேவையில்லாத ஆர் ரிப்பேர் ஆன பகுதியை அதுவே சரி பண்ணி யூஸ்ஃபுல்லாக மாற்றுற ஒரு ஃபங்க்ஷன். சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ணுற ஸ்டீலுக்கு இந்தியா ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டினா ஒரு பொருளோட விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் ஹோம் மார்க்கெட் வேல்யூவை விட கம்மியான விலையில் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதை இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் இருக்க டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. இதுதான் டம்பிங். இதை தடுக்க ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனும் அலோவ் பண்ணும். ஓகே, ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. We'll see you on the next video.